உங்கள்கிட்ட ஒரு கொஷின். உங்கள்கிட்ட இருக்கிறதுலையே இம்பார்ட்டண்ட் ஆர்கன் என்னது? எல்லாரும் வரிசையா ஐஸு, பிரெயின், ஹார்ட்னு யோசிப்போம். ஆனா திருவள்ளுவர் இதுக்கு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஆன்சர் வச்சிருக்காரு. அவரு இது எல்லாத்தையும் விட நமக்கு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு வேற 2 ஐஸ் வேணும்னு சொன்னாரு. அப்படி என்ன 2 கண்ணு அப்படின்னு குறள் 392 டீகோட் பண்ணி பார்ப்போமா? எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. அதாவது எண் நம்பர்ஸ் அண்ட் எழுத்து லெட்டர்ஸ், இது ரெண்டும் தான் மனிதனுக்கு கண்கள் மாதிரின்னு சொல்லியிருக்காரு. எண் நம்மளோட லாஜிக் கால்குலேஷன்ஸ்னு லெஃப்ட் பிரெயினை ஃபோக்கஸ் பண்ணும். எழுத்து நம்மளோட கம்யூனிகேஷன் கிரியேட்டிவிட்டி அப்படின்னு ரைட் பிரெயினை ஃபோக்கஸ் பண்ணும். இது ரெண்டும் இல்லைன்னா லைஃப்பில் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தாலும் நம்ம பிளைண்டாக தான் இருப்போம். சரி, இப்போ சில சக்ஸஸ்ஃபுல் பிராண்ட்ஸ் எடுத்துப்போம். நைக்கி, 5 ஸ்டார், அமுல், பார்லிஜி, கிட்கேட்டு, இவங்கெல்லாம் திருவள்ளுவரோட ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எண், அதாவது அவங்களோட மார்க்கெட் அண்ட் சேல்ஸ் பற்றின டேட்டாவை நல்லா அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அவங்களோட கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணி இவ்வளோ இயர்ஸாக ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. செகண்டு எழுத்து, இவங்களோட ஐகானிக் டேக்லைன்ஸ் வச்சு மக்கள் மனசில் நல்ல இடம் பிடிச்சிட்டாங்க. பாருங்க, நைக்கி ஜஸ்ட் டூ இட், ஈட் 5 ஸ்டார், டூ நத்திங். அமுல் த டேஸ்ட் ஆஃப் இந்தியா. பார்லிஜி ஜி ஃபார் ஜீனியஸ், ஹாவ் அ பிரேக், ஹாவ் அ கிட்கேட். இதில் எத்தனை பிராண்ட்ஸ் நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணீங்க? இதுதான் எழுத்தோட பவர். ஜஸ்ட் செகண்ட்ஸில் ஒரு பிராண்டை நம்ம மனசில் பதிய வச்சிருச்சு. ஆல் ஆஃப் தம் யூஸ் திஸ் குரல் அன்னோயிங்லி. ஸோ டேட்டா அண்ட் லாங்குவேஜ், இது ரெண்டு தான் சூப்பர் பவர்ஸ் மாதிரி. இப்போ நம்ம மாடர்ன் ஜென்ரேஷன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுற கண்டென்ட் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்க நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸை அனலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதே நேரம் நம்ம கண்டென்ட், கேப்ஷன்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் நல்லா இருந்தால் தான் வியூவர்ஸ் பார்ப்பாங்க. சாதாரண சோஷியல் மீடியாவை ரூல் பண்ணவே எண்ணும் எழுத்தும் தேவைப்படுது. அப்போது நம்ம லைஃபுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு யோசிச்சு பாருங்க. திருவள்ளுவர் சொன்ன 2 கண்ணை யூஸ் பண்ணி இந்த உலகத்தையே இன்ஸ்பயர் பண்ண ஒரு பர்சன் இருக்காங்க. அவங்க தான் ஹெலன் கெல்லர். அவங்க பிளைண்ட் அண்ட் டெஃபாக இருந்தாலும் கல்வி மூலியமா இந்த உலகத்தையே பார்த்தாங்க. அவங்க தாட்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. தேட்ஸ் த அல்டிமேட் ப்ரூஃப் எஜுகேஷன் எவ்வளோ பவர்ஃபுல்னு நிரூபிக்க. நம்ம கண்ணுக்கு தெரிகிற உலகம் ஒரு லெவலில் இருக்கும். ஆனால் படித்து கற்றுக்கிற கல்வி வச்சு நம்ம உருவாக்குற உலகம் அதோட அழகாகவும் வலிமையாகவும் இருக்கும். ஸோ நம்ம இந்த வேர்ல்டை வெறும் கண்ணால் பார்க்காம அதை கல்வி மூலியமாக பிரைட் ஆக்குவோம். உங்களை மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் ஐஷு.